3ஆவது சுற்று முடிஞ்சு அஃபீஷியலாக 3 சுற்று முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ராபர்ட் புருஷ் முன்னிலையில் இருக்கு. எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் தான் எங்களுக்கு முடிவுகள் மாறும் நினைக்கிறீங்களா? எப்படி அடுத்த முடிவுகள் மாறும் நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போது திருநெல்வேலியில் முதல்ல வந்து எங்களுக்கு லேக்கிங் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. அதே மாதிரி இப்போ நாங்குநேரி கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள் போட்ட ஓட்டு அது எதுவாக இருந்தாலும் வரவேற்கும். பாளையங்கோட்டையில் வீக்காக இருக்குன்னு சொன்னாங்கன்னா பாளையங்கோட்டையில் நல்ல கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க? பாளையங்கோட்டையில் நல்ல ஓட்டு தரணும். சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறதுனால திமுகவுக்கு ஆதரவு சொல்கிறாங்க, கருத்து இருக்குது. இல்லை, பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. பாளையங்கோட்டை தொகுதியில் நிறைய நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை தொகுதியில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொஞ்சம் முன்னே வந்துருக்கு. முடிவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கீங்க சார்? எப்படிங்க? முடிவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டீங்க முடிவு? ஆமாம், ஏற்றுதானே ஆகணும். மக்கள் தீர்ப்பு நம்ம ஏற்று தானே ஆகணும். இந்த இடத்த இந்த 2வது இடங்கிறது இப்போதைக்கு இது வரைக்கும் வந்திருக்கதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது 2வது இடம்? இது வரைக்கும் உள்ள வாக்கு எண்ணிக்கையில் 2வது இடத்துல இருக்கிறீங்களா? அது எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய தீர்ப்பு தானே. மக்களுடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.